ஓம் நமோ நாராயணனாய. இன்னைக்கு பரசுராமர் அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மீன் அவதாரமான மச்ச அவதாரத்தை பார்த்துட்டோம். ஆமை அவதாரமான கூர்ம அவதாரத்தை பார்த்துட்டோம். பன்றி அவதாரமான வராக அவதாரத்தை பார்த்துட்டோம். நரசிம்ம அவதாரத்தை பார்த்துட்டோம். வாமன அவதாரத்தை பார்த்துட்டோம். 5 அவதாரங்கள் பார்த்தாச்சு. இப்போ 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை பார்க்கலாம். இந்த பரசுராமர் அவதாரங்கிறது அதான் நாராயணனுடைய ஒரு ஆவேச அவதாரம். நாராயணன் கருணாமூர்த்தி தான். ஆனால் இந்த பூமியில் அரசர்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் பொழுது அப்போ அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை மீட்பதற்காக தன்னுடைய ஆவேசத்தை மட்டுமே ஒரு நல்ல ஆத்மா புண்ணிய ஆத்மாக்குள்ள செலுத்தின அவதாரம் தான் இந்த பரசுராமர் அவதாரம். இந்த பரசுராமருடைய தாய் தந்தை யாரு அப்படின்னா ஜமத்கன முனி அப்படிங்கிற முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறந்தவர். இவங்க முனிவருங்கிறதுனால வனத்துக்குள்ள ஆசிரமம் வச்சு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த ஜமத்கன முனிக்கும் ரேணுகா தேவிக்கும் 5வது குழந்தையாக பிறந்தவர் தான் பரசுராமர். இவருக்கு அவங்க தாய் தந்தையர் இட்ட பெயர் ராமர் தான். பரசுங்கிறது பின்னாடி வந்த பேர் தான். இந்த ராமர் இந்த 5வது குழந்தையான ராமர் சிவபெருமான்கிட்டயே நேரடியாக சென்று அனைத்து வேதங்களையும் ஆயக்கலையான 64 கலைகளையும் கற்று தேர்ந்தவர் இந்த ராமர். சிவபெருமான் இவருடைய இந்த தேர்ச்சி இவருடைய திறமை இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு கோடாலிய ஒன்றை கொடுத்தாரு. அதுக்கு பேர் பரசு. சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த பரமசிவன்கிட்ட இருந்து வாங்கின அந்த கோடாலிக்கு பேர் பரசு. அதுல இருந்து தான் இவருக்கு பரசுராமன்கிற பேர் வந்துச்சு. அந்த கோடாளி எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்கள தூக்கி போட்டாலுமே அவங்கள வெட்டிட்டு இவர் கைக்கு சேர்ந்துரும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது. இந்த பரசுராமர் மகாபாரதத்தில் பீஷ்மர், அதாவது கங்கை மைந்தன் பீஷ்மர், அவர் தான் மகாபாரதத்தினுடைய ஆணிவேரே. அந்த பீஷ்மருக்கு குரு இந்த பரசுராமர் தான். மகாபாரதத்தில் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியராயிருந்த துரோணாச்சாரியருக்கு குரு இந்த பரசுராமர் தான். அடுத்து மகாபாரதத்தில் கர்ணனுக்கு குருவாயிருந்தவர் இந்த பரசுராமன் தான். அதான் இந்த பரசுராமன் நான் சத்திரியர்களுக்கு அரசர்களுக்கு நான் போர் பயிற்சி சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு அவர் விரதம் இருந்தப்ப கர்ணன் நான் சத்திரியன் கிடையாது, ஒரு அந்தணன் சொல்லி இந்த பரசுராமர்கிட்ட அனைத்து வில்வித்தைகள் அனைத்து போர் பயிற்சிகளையும் பெற்ற பின்னாடி ஒரு நாள் இந்த பரசுராமர் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னப்ப கர்ணன் தன்னுடைய தொடையில படுக்க வச்சு அவரை தூங்க வைக்கிறாப்ல. அப்ப ஒரு வண்டு இந்த இவரை மொய்க்குது. அப்ப கர்ணன் தட்டி விட்டோடனே அந்த வண்டு கர்ணனுடைய தொடையை குடைய ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த தொடையை குடையும் போது கர்ணனுடைய தொடையிலேருந்து ரத்தம் பீறிட்டு வருது. அந்த ரத்தத்தினுடைய அந்த ஈரத்துளி பட்டு பரசுராமர் முழிச்சிடுறாரு. முழிச்ச பின்னாடி பார்க்குறாரு கர்ணனுடைய தொடையிலேருந்து ரத்தம் வடியுது. உடனே அதுக்கான மருந்து மூலிகை எல்லாம் போட்ட பின்னாடி கர்ணன்கிட்ட கேட்குறாரு, உண்மையாவே நீ யாரு? ஒரு அந்தணனுக்கு இவ்வளவு பெரிய வலியை பொறுக்கக்கூடிய சக்தி கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ உண்மையா யாருங்கும்போது தான் அப்போதான் கர்ணன் சொல்கிறாப்புல, நான் அங்க தேசத்து அரசன், எனக்கு யாருமே நான் தேரோட்டி மகன்கிறதுனால எனக்கு யாருமே எனக்கு துரோணாச்சாரியர் முதற்கொண்டு எனக்கு போர் பயிற்சிகளை சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்க. அதனால நான் உங்ககிட்ட பொய் சொல்லி கட்டுட்டேன் அப்படின்னு என்னை மன்னிச்சுக்கங்கன்றாப்புல. அப்போ பரசுராமர் சொல்கிறார், இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் மன்னிச்சே உனக்கு அனைத்து போர் பயிற்சிகளையும் கற்று தந்திருப்பேன். நீ பொய் சொல்லி என்கிட்ட நீ போர்க்கலையெல்லாம் கட்டுறதுனால உனக்கு தக்க சமயத்தில் உன்னுடைய உயிரை காக்கக்கூடிய சமயத்தில் நான் கற்றுக் கொடுத்த அனைத்து போர் வித்தைகளும் மறந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சுறாரு. அதனால தான் கர்ணன் அந்த தேர் தட்டில் அதாவது அர்ஜுனன் அம்பு எய்தும்போது கர்ணனால் அந்த எதிர்கொள்ள முடியலை, பூராமே மறந்து போகுது.
இதுவும் ஒரு சாபந்தான் கர்ணனுக்கு. அப்போ பொய் சொன்னா எப்பயுமே குரு கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இப்ப ஜமத்கன முனிக்கும் ரேணுகா தேவிக்கும் 5வது குழந்தையா இந்த ராமர் பிறந்திருக்காரு. இவர் பரமசிவன்ட்டையே அனைத்து போர் பயிற்சிகள் 64 கலைகளையும் கட்டுறதுனால பரமசிவன்ட்டு ஒரு ஆயுதத்தை வாங்கினாரு, அது கோடாளி. அந்த கோடாளி வாங்கினால அவருக்கு பரசுராமர். இந்த ரேணுகா தேவி கற்புக்கரசி. அவன் என்ன பண்ணுவா, தினம் தினம் அந்த வனத்தில் இருக்க நதியில் போய் அந்த நதி கரையில் இருக்கக்கூடிய மண்ணை அந்த நதி நீரால் பிசைஞ்சு அதில் ஒரு குடம் செஞ்சு அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவான். புது மண்ணுனால புது பானை செஞ்சு அதில் தண்ணி எடுத்துட்டு வருவான். அதாவது நான் பதிவிரதை கற்புக்கரசியாக இருந்தால் அந்த மண் பானை நீரை சமக்கட்டுன்பா. அதுவும் நீரை மோந்துட்டு தினமே இந்த ஜமத்கனி முனிவருக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாப்புல. இது மாதிரி ஒரு தடவை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த ரேணுகா தேவி அந்த நதியில் ஒரு தடவை இது மாதிரி அதாவது மண் பானையை செஞ்சு நீரை மோக்கும் போதே அந்த நீரினுடைய மேலே ஒரு நிழல் தெரியுது. என்னான்னு மேலே பார்க்குறா, ஒரு கந்தர்வன் பறந்து போகிறான். உடனே இந்த கந்தர்வன் எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சோன்னே அவளுடைய கற்புத்தன்மை வெளியேறியது. உடனே அந்த பானை நொறுங்கிருது. மறுபடியும் பண்ணு சேர்த்து பானை செய்கிறான், அப்பையும் அந்த பானை ஆகலை. இப்படி நேரம் போய்கிட்டே இருந்தோடனே ஜமத்கனி என்ன தான் பொண்டாட்டி போனவளை காணோம் அப்படின்னு அவர் யோக நிஷ்டையில் பார்க்கும்போது அங்கே நடந்த நிகழ்வு இவருக்கு தெரிஞ்சது. அப்போ தன் மனைவி கற்புத்தன்மையிலிருந்து விலகிட்டானோடனே தன்னுடைய குழந்தைகளான 5 பேரையும் கூப்பிடுறாரு. 5 பேர்கிட்டையுமே சொல்றார், உங்க அம்மா கற்பை இழந்துட்டான், அவளை போய் யாராவது தலையை கொய்துட்டு வாங்கன்னு போது மூத்த 4 பிள்ளைகளும் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த 5ஆவதான பரசுராமன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தன்னுடைய தாயினுடைய தலையை கொய்ய போகும்போது இந்த ரேணுகா தேவி தான் மகன் வந்த உக்கிரத்தை பார்த்துட்டு நம்மளை கொல்லத்தான் போறான் அப்படின்ட்டு என்ன பண்றான், வேகமா போய் அந்த கரையில இருந்த மந்தாக்கினி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணுகிட்ட போய் தஞ்சம் அடைகிறான். உடனே அந்த மீனவ பெண்ணும் பரசுராமனை எதிர்கொண்டு ஒரு தாயை கொள்ளாது வேணாம் அப்படின்னோடனே அப்போ அந்த மந்தாக்கினியையும் தலையை வெட்டிட்டு இந்த தன்னுடைய தாயான ரேணுகா தேவியும் வெட்டிட்டு 2 தலையிலையுமே எடுத்துட்டு வந்துடுறாப்புல. எடுத்துட்டு ஜமத்கனி முனிகிட்ட வைக்கிறாப்புல. உடனே ஜமத்கனி முனி சொன்ன உடனே செஞ்ச நீ தான் நல்ல ஒரு மகன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறத கேளுங்கிறப்ப அப்ப இந்த பரசுராமர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய தாய் வேணும். என்னுடைய தாய் அதாவது உயிர் பெற்று எழும்போது அவ மறுபடியும் கற்பின் தன்மையோட இருக்கணும். அது மாதிரி நான் தான் அவளை கொன்னேங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னே ஜமத்கனி முனிவரும் சரின்னு சொல்லி அவர் கமடத்தில் இருக்க நீரை கொடுத்து நீ போய் இந்த தலையை அவ உடம்புல ஒட்ட வச்சு இந்த நீரை தேளி அவ தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்னோடனே சரின்னு இவரும் 2 தலையை எடுத்துட்டு வேகமாக போறார். நீ பதட்டம், எப்படியா தான் அம்மாவை உடனே உயிர் பெற்றணும் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ண, மீனவ பெண்ணுடைய உடம்புல அம்மா தலையவும் தான் அம்மாவுடைய உடம்புல அந்த மீனவ பெண்ணுடைய தலையும் வச்சு ஒட்ட வச்சு இந்த கமலத்தில் இருக்க நீரை தெளிச்சிடறாப்புல. அப்போ தலை மாறி அவங்க உயிர் பெற்று எந்திரிச்சிடறாங்க. உடனேவும் இந்த ரேணுகா தேவி இனிமேல் நான் இங்கே இருந்தால் சரியில்லைன்ட்டு நான் எல்லா கிராமங்களையும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் மக்களுக்குமே நான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அம்மனா போகிறேன் அப்படின்னு வந்துடாப்புல. அந்த தலை மாறி இருக்கிறதுனால தான் மாரியம்மன், அனைத்து கோயில்களுமே இருக்கக்கூடிய மாரியம்மன் அந்த ரேணுகா தேவி தான். அதனால தான் தலை மட்டுமே இருக்கக்கூடிய, சிரஸ் மட்டும் இருக்கக்கூடிய திருவுருவச் சிலையை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். அடுத்து இந்த பரசுராமர் வீட்டில் என்ன ஆகுதுன்னா பின்னாடி காமதேனு அப்படிங்கிற அப்போ மறுபடியும் ரேணுகா தேவியை சரி பண்ணி கொண்டு வந்துடுறாப்புல. அதாவது ரேணுகா தேவி ஜமத்கன முனி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ காமதேனுன்னு ஒரு பசு இந்த ஜமத்கனி முனிவருடைய வீட்டினுடைய கொள்ளையில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான இந்த காமதேனு கேட்டதையெல்லாம் உடனே கொடுக்கக்கூடியது, நல்லா சமைச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் அரசாளக்கூடிய கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தன்.
அவனுக்கு எப்படின்னா 1000 தோள்கள் 1000 கைகள் உடைய அளவுக்கு தோள்கள் வந்து பலம் மிக்கது. அவ்வளோ பலவான், வில்வித்தையில சிறந்தவன், போர் பயிற்சியில சிறந்தவன். அவன் ஒரு தடவை வனத்துக்கு வேட்டைக்கு வரும்போது இந்த ஜமத்கனி முனிவருடைய ஆசிரமத்துக்கு தன்னுடைய படை வீரர்களோட வரான், பெரும் படையோட. ஜமத்கன முனிவரும் ஒரு அரசன் வந்துட்டான்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா வகையான பணிவிடையிலையும் செஞ்சு நல்ல அறுசுவை உணவை இடுறாரு. அப்ப இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு, அதாவது ஒரு ஆசிரமம் வச்சு ஒரு முனிவர் வனத்துக்குள்ள இருக்கிறவருக்கு எப்படி இத்தனை படை வீரர்களுக்கு இவ்வளவு நல்ல உணவு, அறுசுவை உணவு கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது ஜமத்கனி முனிவர் பெருந்தன்மையா கொல்லைப்புறத்துல கூட்டு போய் அந்த காமதேனு பசுவை காமிக்கிறார். உடனே அப்ப அந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ன பண்றாப்ல, அதான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பசு வந்து இங்க வனத்துல இருக்க வேண்டியதில்லை, நாட்டுல என்னுடைய அரண்மனையில இருக்கணும், இந்த பசை எனக்கு கொடு அப்படின்றாப்ல. உடனே ஜமத்கன முனிவர் முடியாதுன்றார். உடனே இந்த கார்த்தவீரியன் என்ன பண்றாப்ல, ஜமத்கன முனிவரை கொன்னுட்டு அந்த காமதேனு பசுவை பிடிச்சிட்டு போயிடாப்ல. பரசுராமர் வெளியே போனவர் வந்து பார்த்தா ஜமத்கன முனிவர் வந்து இறந்துருக்காரு. உடனே அப்ப ரேணுகா தேவிகிட்ட கேட்கும்போது ரேணுகா தேவி நடந்ததை சொல்றாப்ல. இங்க ஜமத்கன முனிவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது அவருடைய உடலை இது பண்ணி கட்டையெல்லாம் வச்சு அவருக்கு தீ வைக்கிறாப்புல. அப்போ சதி அந்த உடன்கட்டை ஏற பழக்கம் இருந்திருக்கு. ரேணுகா தேவி அதில் போய் என்ன பண்ணுறான், உடன்கட்டை ஏறுறதுக்கு உள்ளே போகிறான். அவனால் அந்த அக்னி ஜிவாலைகளை பொறுக்க முடியாமல் அறவரம் எரிஞ்ச உடம்போட வெளியே ஓடி வந்துடான். உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் ஏற்கனவே மாரியம்மனா எல்லா குக்கிரமங்களையும் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தோட என்ன பண்ணுறான், இனிமே நான் இங்கே இருக்க லாய்க்கலன்னு அந்த அம்சத்தோட வந்து கலந்துறான். அதனால தான் இப்பயும் நமக்கு வந்து அம்மை போட்டு அந்த பெரியம்மை போட்டு கொப்பளமாக இருந்தால் மாரியம்மன் கோயிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதாவது அப்பயே ரேணுகா தேவி இதே மாதிரி மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் அவங்கள குளிர்விக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனைத்து வேப்ப மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மாரியம்மனை அவர் எழுந்தறியிருக்கார். இப்போ பரசுராமனுக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. உடனே அவருக்கு வந்து ஆவேசம் அதிகமாயிருது. ஏற்கனவே நாராயணன் தன்னுடைய ஆவேசத்தை இந்த ஆத்மாக்குள்ள செலுத்திருக்காரு. அதனுடைய பலனை அவர் என்ன பண்றாரு, வந்து கார்த்தவீரியனை அடிச்சு நொறுக்கிறாரு. அவர் பிள்ளைகளை அடிச்சு நொறுக்கிறாரு. யாரெல்லாம் அரசர்கள் கொடுங்கோல் ஆட்சி பண்றாங்களோ அத்தனை பேரையும் வெட்டி தள்ளுறாரு. இந்த அகண்ட பாரத தேசம் முழுக்க நல்லாட்சி புரிகிற மன்னர்களை தவிர அனைத்து சத்திரியர்களையும் அடித்து நொறுக்கிக்கிருக்காரு. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தம், வெளியேறக்கூடிய ரத்தத்தை பிடிச்சு இப்போ குருசேத்திர போர் நடந்துச்சுல மகாபாரதம், அந்த போர் நடந்த இடத்துல 5 குண்டங்கள் குழிகளை வெட்டி இந்த ரத்தத்தால நிரப்புறாரு. அதனால தான் அங்கே வந்து குருசேத்திர போர் நடத்துவதற்கு கிருஷ்ணர் வந்து தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அவ்வளவு வீரம் மிக்க இடம் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த பரசுராமர் அதாவது இன்னும் தன்னுடைய ஆவேசம் குறையாம அனைத்து அரசர்களையும் ஓட ஓட விரட்டுறாரு. அவர் வேலையை பார்த்துக்கிருக்காரு. இங்க நம்ம இது வந்து ராம அவதாரம் நடந்த காலம் வந்துருது. ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட தடாகையை வதம் பண்றதுக்கு காட்டுக்கு போய் தடாகையை வதம் பண்ணிட்டு மிதிலை, இன்னைக்கு இருக்க நேபாளம் தான் அன்னைக்கு மிதிலையில் சுயவரம் நடக்குதுங்கிறத கேள்விப்பட்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய சீடனான ராமர்களையும் லட்சுமணனையும் கூட்டு போகும்போது தான் அகல்யாவுக்கு சாப விமர்சனம் கொடுத்து கல்லா இருந்த பொண்ணை பெண்ணாக்குறாரு. அங்கே மிதிலைக்கு போய் ஜானகியை கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ ஜானகியோட மற்ற கூட பிறந்த ஊர்மிளா, மற்ற சித்தப்பா பிள்ளைய 2 பிள்ளைகளுமே ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 பேருமே கல்யாணம் பண்ணி தசரதன் மணமக்களை கூட்டுக்கு வரும்போது அப்ப பரசுராமர் இவங்களை எதிர்கொள்றார். தசரதனுக்கு ஐயோ நம்ம பிள்ளைங்களாம் இப்பதான் கல்யாணம் பண்ணி நம்ம இளம் தம்பதிகளாக கூப்பிட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு இப்போ போய் நம்ம இவனோட சண்டை போட வேணாம் அப்படின்ட்டு பரசுராமரன் காலடியில் விழுந்து சரணாகதி அடைகிறாரு. ஆனால் பரசுராமருக்கு கோபம் அதிகமாக தான் இருக்குது. இந்த அரசர்களை பூரா வெட்டி கொல்லணும். உடனே தசரதனுடைய சரணாகதி அங்கே எடுபடலை. அப்ப ராமர் வந்து பரசுராமரை எதிர்கொள்ளும் போது ஏற்கனவே ராமர் நாராயணுடைய அவதாரம். அப்ப தன்னுடைய ஆவேச அவதாரத்திலிருந்து அந்த ஆவேசத்தை எல்லாம் ராமர் உறிஞ்சிக்கிறாரு. பரசுராமருடைய ஆவேசம் எல்லாம் குறைஞ்சிருது. அந்த பரசுங்கிற ஆயுதத்தை ராமர்கிட்டே கொடுத்துட்டு
பரசுராமர் என்ன பண்றாரு, தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. அப்படி கிளம்பி வந்த இடம்தான் இப்ப இருக்கக்கூடிய கேரளா. அந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் திருவள்ளம் அப்படிங்கிற சேத்திரம் தான் பரசுராமர் தியானம் செஞ்சக்கூடிய இடம். இப்பையும் பரசுராமருடைய சேத்திரம் கேரளா, பரசுராமருடைய கோயில் திருவள்ளத்தில் இருக்குது. திருவனந்தபுரம் போனால் அந்த பரசுராமர் கோயிலையும் நம் சேவை பண்ணிட்டு வரலாம். அவருடைய அருளாசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நாளைக்கு நம்ம கிருஷ்ண அவதாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அப்போ மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.